ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலோட அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கதிர் தானா இவங்க ரெண்டு பேரும் புதுசாக ஒரு கேஸ் ஏஜென்சியை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம ஜானகி தான் போய் அந்த கடையே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை உடனே புவனேஸ்வரி ரகுராமுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது அந்த வீட்டிலேருந்து யாருமே அந்த கடை திறப்பு விழாவுக்கு போகக்கூடாதுன்னு நீ சொன்ன, ஆனால் உன்னுடைய மனைவி தான் அங்கே சிறப்பு விருந்தினராக போயிட்டு அந்த கடையவே ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்னு ரகுராம் கிட்ட சொல்லிட்டாங்க. ஜானகி வீட்டுக்கு வராங்க. ரகுராம் பயங்கர கோபத்தோட அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, இது நாள் வரைக்கும் என்னுடைய பேச்சை நீ மீறினது கிடையாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாளாக நீ என்னுடைய பேச்சை மீறி இருந்த, இப்போது நான் சொல்லியும் நான் என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலைங்கிறது போது, ஸோ கடமைக்காக நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜானகி கட்டின அந்த கயிறை அவிழ்த்து வீசுகிறாரு. ஜானகியும் நான் எதுக்காக போனேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னாலும் ரகுராம் அதை கேட்குற சூழ்நிலையில் இல்லை. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சிவராம் இப்படி பேசினது யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்றத வழக்கம்போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.